திர இன்ன ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்க நல்லா கவனிங்க. இது என்ன அக்ஷரம் கரெக்டா கண்டுபிடிங்க. இப்ப அடுத்து இது பக்கத்துல இன்ன அப்படி அதை அப்படியே சேர்த்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் இன்ன. புரியுறதா? நான் சொல்லி புரியுறதா? அவன் என்ன கையில் எழுதும் போது கரெக்டா இருக்கு. ஆமா, அவன் என்ன பண்ணிடுறான்னா இன்ன அப்படின்றது இதுலயே நம்ம அப்படியே சொருகிடுறான். புரியுறதா? இப்படியே போயிட்டு சொருகிடுறான். அப்ப என்ன ஆயிடுறது, இது ரெண்டும் இந்த டிஃபரன்ஸை பாக்குறேன்னா அத்தனை மாதிரி தெரியுது நமக்கு. புரியுறதா உங்களுக்கு? நீங்க ஹேண்ட் ரைட்டன்ல எழுதும் போது நீங்க புஸ்தகத்தெல்லாம் மறந்துருங்க. புஸ்தகம் வந்து படிக்கிறது தான் வச்சுக்க போறீங்க. எழுதுறதை பொறுத்த வரைக்கும் உங்க கையால் நீங்க தான் எழுத போறீங்க. எழுதும் போது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது திர, இது இன்ன. புரிஞ்சுதா? இதை விட இன்ன இதை விட ஒன்றொரு ஐடியா இருக்கு. இந்த இன்ன அப்படின்றது இந்த திர மாதிரி வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அன்னம் இந்த வார்த்தையை நான் எழுதும். அன்னம், அன்னம்னா வந்து உணவு. சரியா? அன்னம். இப்ப நான் இந்த அன்னம்ன்ற வேர்டை எழுதணும், நடுவில் இன்ன எழுதிதான் ஆகணும். மட்டும் மியூட் பண்ணிக்கோமா. ஒரு நிமிஷம் இருக்கும். ஒரு 6 பேர் அன்மியூட் பண்ணிட்டேன். இப்போ அன்னம் அப்படின்ற வார்த்தையை எழுதணும். எப்படி எழுதுறது? முதல்ல நான் ஆ போட்டுருவேன். சரியா? அடுத்தது இன்ன அப்படியே இறக்கணும் இல்லையா? இங்க இறக்குறேன் இன்னு. சரியா? அடுத்தது நான் இறக்கணும் இல்லையா? அழகா கோடு போட்டுண்டு இங்க நாவையும் போட்டுக்கிறேன். அடுத்தது இம்மி இறக்கணும் இல்லையா? மா போட்டு இப்படி போட்டேன். யாராவது இது மாதிரி எழுதும் போது என்னது இது கூட்டு எழுத்த போயிட்டு இப்படி எழுதிட்டாரு தப்பு அப்படின்னு போட்டுருவாளான்னா ஒன்னும் போட மாட்டா. இது ரைட்டு தான். புரியுறதா ஜெயந்தன் அண்ணா? கேக்குறதா? ரெண்டு மாதிரியும் எழுதலாம். இப்படியும் எழுதலாம், அப்படியும் எழுதலாம். நல்லா எழுதலாம். புரியுறதா? சரி, இப்படி எழுதிட்டீங்கோ, அப்படி எழுதி காமிங்கோ அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதே வேர்டு அன்னம். இன்ன மேல. புரியுறதா? சுவாமி இதுக்கு மேல அந்த ரவுண்டும் போடலாம்ல, இம் போட மேல ரவுண்டும் போட்டுக்கலாம்ல. தாராளமா போட்டுக்கலாம். அது எல்லா இடத்துலயும் போட முடியாது. புரியுறதா? புரியுது. நடுவுலதான் வரும், கடைசியில இந்த இம் தான் வரும் இல்லையா குருஜி? கடைசிக்கு இதான் வரும். சரியா? இப்ப ஜெயந்தன் அண்ணா வந்து அன்னம், அப்ப நான் மேல ஒரு புள்ளி போட்டுக்கிறேனே அப்படின்னா தாராளமா போட்டுக்கோங்க. இது இருக்காது, இப்படி இருக்கும், அன்னம்னு இருக்கும். ஆனா இந்த அன்னம்ன்ற வேர்டை நீங்க எப்ப யூஸ் பண்ணணும்னா ஸ்டார்டிங்லயும் நடுவுலையும் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்டு, செகண்ட் வேர்டு, தேர்ட் வேர்டு, லாஸ்ட் வேர்டுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. 4 வார்த்தைகள் கொண்ட ஒரு வாக்கியம் அப்படின்னா அந்த வாக்கியத்துல முதல் வேர்டு அன்னம் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். அதே அந்த சென்டென்ஸோட கடைசியில இருக்குப்பா, அங்கதான்ப்பா அன்னம்ன்ற வேர்டே வருதுன்னா அப்ப இதான் யூஸ் பண்ணி ஆகும். புரியுறதா? ஓகே சுவாமி. ஓகே ஓகே. சரியா? ஓகே ஓகே. வெரி ஓகே சுவாமி. தேங்க் யூ. இத் ர துர, இத் வ துவ, இன் த இந்த, இன் த இந்த, இன் ந இன்ன, இன் ம ந்ம, இன் ய ஞ, இன் வ ந்வ, இப் த த, இப் ய ப்ய, இப் ர ப்ர, இப் ல ப்ள, இப் த ப்த, இப் ர ப்ர, இப் ந புண, இப் ய பிய, இம் ப இம்ப, இம் வ ம்வ, இம் ப இம்ப, இம் ய ம்ய. இந்த அக்ஷரங்கள்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்ல சுவாமி நீங்க கடக்கடக்குன்னு உங்களுக்கு தெரியறது வாசின்னு போயிடுங்க, எங்களால ஃபாலோ கூட பண்ண முடியல, மறுபடியும் ஒரு தடவை வாசிக்க சொல்லுங்கன்னா நான் வாசிக்கிறேன். நோ ப்ராப்ளம். இன்னொரு தடவை வாசிக்கட்டுமா? இன்னொரு தடவை வாசிக்கலாம். வாசிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவா வாசிக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாவே வாசிக்கிறேன். ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரியா? எல்லாரும் முதல்ல மியூட்டுக்கு போயிடுங்க. யாரும் அன்மியூட்ல இருக்கக்கூடாது.
அன்மியூட்ல இருக்கிற வாளுக்கு 5 rupees ஃபைன் ஒரு தடவையும். இத் ர த்ர இத் வ துவ இன் த இந்த இன் த இந்த இன் ந இன்ன இன் ம நும இன் ய ன்ய இன் வ நுவ இப் த இப்த இப் ய இப்ய இப் ர பிர இப் ல பிள இப் த இப்த இப் ர பிர இப் ந பண இப் ய பிய இம் ப இம்ப இம் வ இம்வ இம் ப இம்ப இம் ய மிய மிய. இதுல டவுட் இருக்கா? இல்ல ஜி.